வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மகரிஷியின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நான் ஒரு நச்சிந்தனையாக செப்டம்பர் 20 விழிப்பு நிலை. விழிப்பு நிலை எனப்படுவது இயற்கை நியதியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று மகான் சொல்லுகின்றார். இயற்கை நியதி என்றால் எந்த ஒரு செயலுக்கும் ஏற்ற விளைவு நிச்சயம் உண்டு என்பது பொருள். அப்படியானால் அந்த விழிப்பு நிலையில் எப்படி இருக்க வேண்டும் என்று மகரிஷி குறிப்பிடுகின்றார் என்றால், நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு சிந்தித்து திட்டமிட்டு அதன் பிறகு செயலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இதற்கு நமக்கு விழிப்பு நிலை ஏற்பட ஒவ்வொரு மனிதருக்கும் தவமும் அகத்தாய்வும் தேவை என்று கூறுகின்றார். அப்படி அகத்தவம் செய்கின்ற பொழுது நமது மனம் தூய சிந்தனையிலும் நமது எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் விழிப்பு நிலையாக இருப்போம். அகத்தாய்வு செய்கின்ற பொழுது தன் குறை உணர்ந்து பிறரே குறை சொல்லாது யார் என்ன செய்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற அடாப்டபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டோமானால், யார் எப்படி இருக்கின்றார்களோ ஒவ்வொருவரும் இறைநிலையினுடைய அம்சம்தான் என்று உணர்ந்து அவர்கள் செய்வதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பட்சத்தில் நமக்கு எந்த பாதிப்பும் வராது. இப்படி இருக்கின்ற காரணத்தினால் தன் குற்றம் தன்னலம் கருதாத தகைமை உணர்வு, எந்த ஒரு செயலிலுமே தன்னலம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு தகைமையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் அது குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்கின்ற வகையிலே விரிந்து இருக்க வேண்டுமே தவிர தன்னலம் கருதக்கூடாது என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் செயலில் மட்டுமே ஈடுபடக்கூடிய தெளிவு, ஆக்க செயல், ஒவ்வொரு செயலிலுமே ஆக்கத்தை காண வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி எனப்படுவது மனித வாழ்க்கையை உயர்த்துவதற்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மனிதர்களை அழிப்பதற்காக அல்ல. அந்த மனிதர்களை அழிக்கும் வேலையை இன்றைக்கு பல நாடுகள் செய்து கொண்டிருக்கின்றன. மனித உயிர்களை பலிவாங்கி கொண்டிருக்கின்றது. நாம் செய்தி வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக கண்டுகொண்டே இருக்கின்றோம், கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இப்படி இருக்க வேண்டிய நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனித உயிரும் இறைநிலையின் அம்சம் என்பதை உணர்த்துவதற்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கம் என்கின்ற அமைப்பிலே மனவளக்கலை என்கின்ற ஒரு பெரிய அரிய கலை இருக்கின்றது. இதன் மூலம் நமது உடல், உயிர், மனம், அறிவு, ஆன்மா என்று சொல்லக்கூடிய அத்தனையும் நாம் உணர்ந்து ஒவ்வொரு உயிரிலும் இவை அத்தனையும் அடங்கி இருக்கின்றது என்று எண்ணுகின்ற பொழுது பிற உயிரை துன்புறுத்தாத நிலை, கண்குறை உணர்ந்து அதை திருத்தி வாழ்ந்து மற்றவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டி அதன் மூலம் இந்த சமுதாயத்திலே ஒருவருக்கு ஒருவர் பிணக்கில்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது மனித நேயம் அங்கே உருவாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் மகரிஷி மனவள கலை என்கின்ற ஒரு அரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த மனவள கலை எனப்படுவது ஒவ்வொருவருக்கும் மருத்துவவியலாக இறங்கி கொண்டிருக்கின்றது. மருத்துவம் உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ என்று வருகின்றது அல்லாமல் எல்லாவற்றிற்குமாக ஒட்டுமொத்தமாக மனவளக்கலை என்கின்ற ஒரு பெரிய அரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கின்றார். அதை அனைவரும் உணர்வதற்கு ஆசிரியர் பெருமக்களாக நாம் அனைவரும் ஒத்துழைத்து இந்த மனித சமுதாயத்தை மனித நேயத்தால் ஒன்றுபட்டு நமது சகோதரர்கள் என்கின்ற வகையிலே வாழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்கின்றேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன்.